அவர் எதிர்த்து வந்தவங்க வெளியே போயிட்டாங்க, வெளியே போக சொல்லிட்டாரு, வெளியே இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவே இல்லாத ஆதரவற்றவர் மாதிரி இருக்காங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. திரு செங்கோட்டையன் வெளியே வந்தாரு, பிஜேபிக்கு ஆதரவு கிடைக்குமான்னு நினைச்சாரு, அதுவும் கிடைக்கல. கட்சியிலிருந்து ஆதரவு கிடைக்குமா, அவர் பின்னர் தொண்டர்கள் வருவாங்களா, அதுவும் இல்லை. எடப்பாடியை எதிர்த்தவர்கள் வெளியே சென்று ஆதரவற்றவர்களாக மாறுகிறார்கள். சரியா தவறா? 100% தவறு. அதாவது ஆதரவு என்பது நீங்கள் மேலெழுந்த வாரியாக எம்பி வரல, எம்எல்ஏ வரல, அவரோட அமைச்சர்கள் இல்லை, கீழே இருக்கிற தினமும் நூற்றுக்கணக்கானவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க. அந்த கோபிசெட்டிப்பாளையம், ஈரோடு பகுதியில் இருக்கிற பேரவை, பாசறை, இளைஞரணி, மாணவர் அணி, இவரால் நியமிக்கப்பட்ட 3000 4000 பேர் இன்னும் எடப்பாடி கட்சியிலே இருக்கிறவர்கள் அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்க. வெளியே வரல. 2000 வருவாங்க. அதுதான் சொல்கிறேன். ஒரு கட்சியை வரணும் சொல்லுங்க. இல்லை வருவார்கள். இந்த நிலைப்பாடு கட்சியை தோல்வி பாதைக்கு அழைத்து செல்லுகிறது. எடப்பாடியினுடைய நிலைப்பாடு எப்படி தோல்வி? அவர் பின்னால் ஆளே இல்லையே, செங்கோட்டையின் பின்னால் ஆளே இல்லையே. நான் சொன்ன இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, 2000 பேர். சந்தர்ப்பம் வருகிற பொழுது நிச்சயமாக இந்த நிலைப்பாட்டில் கட்சி சென்றால் சரியாக வராது என்கிற உணர்வு இருக்கிற கட்சியின் மூத்த முன்னோடிகளும் சரி, கீழே இருக்கிற சாதாரண நிர்வாகி தொண்டர்களும் சரி, சரியான நேரத்தில் ஒரு சரியான முடிவெடுத்து இந்த டிசம்பர் அல்லது ஜனவரிக்குள்ள அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொரு புதிய திசையில் பயணிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன்.